ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எபிசோட் 5 தான் விளையாட போகிறோம். ஸோ ரேபிட் இங்கே இருக்குங்க. என்னடா இது ஆமாங்க கைஸ், ஆடுது. இப்போ பயங்கரமாக எஃபெக்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்பார்க்கெல்லாம் வருது. மை காட், என்னடா இது? பேபி நல்லா ஏதோ பண்ணிச்சு போல். நான் ஓப்பன் ஆக முடியுது கொஞ்சம் தான். நாமளாக புஷ் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுமா? இந்த எபிசோடு ஃபுல்லாக இந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ணி தான் போகணும். எங்கே போச்சு? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சா? அழகா அங்கே ரேபிட் போச்சு. ஃப்ரெண்டில் ஒன்றுமே இல்லை. சைடில் போச்சா? சைட்லேயே இல்லை. இந்த பக்கம் இருக்குது. என்னடா என்னை தள்ளி விட்டுச்சு. குட்டி, இங்கே டோரே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருப்பீங்க. அடடா, இங்கே ஒரு வழியை ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த குட்டி பீசஸ்ஸு. என்னடா, ஆமாம் இல்லை, நாம் எதுக்கு வந்திருக்கோன்னா இந்த மாதிரி பேப்பர் பீஸை கண்டுபிடிச்சி பாட்டை பாடி அந்த சாவி அவங்ககிட்டேருந்து பிடுங்கணும். வச்சிடலாம் பியானோ மேலே. அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃபில் ஒன்று இருக்குது. எல்லாமே கரெக்டாக கிடைக்குது. ஒன்று பேக்கு பீஸுங்க. நான் தூக்கி அவன் வாயில் தான் சூறணும். இங்கே நீ உன்னை யாரும் கூப்பிடல. இது என்ன புதுசாக இருக்கிறோம் கைஸ்? இந்த மாதிரியெல்லாம் போன அப்டேட்டில் இல்லவே இல்லை. அம்மா பெட்ரூமில். ஆமாம், என்னடா சேரு வேறு ஒரு பீஸ். என்னடா கரெக்டாக இருக்குங்க, ஆனால் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கிங் எல் என்னது? ஸோ கிங் லாபி பாட்டு பாடுவோமா? லா 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 லா. பார்த்தீங்களா, என் பாட்டு கேட்டு நீங்கள்லாம் ஓடி போயிடாதீங்க. லா 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 லா. அப்படியே குண்டக்கான வச்சு குரு. என்னாச்சு கேய்? நாம் பாட்டை வாசிச்சப்போ சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகிடுது. இந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா ஒரு தகரடப்பா வச்சு ஃபிட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இப்போ ஓரளவுக்கு அப்டேட்டில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கு. எங்கடா எந்திரிச்சிட்டோமா? டூல் எடுத்துகிட்டு போகணும். இங்கே உடைக்கிறதுக்கா? டூலை காணும். நான் நினச்சேன் ஒன் டைம் யூஸ் தான், அதனால தான் அவ்வளோ ஹேமர் அங்கே வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஒன் டைம் யூஸ் இல்லை. எத்தனை வாட்டி போட்டு இடிகிறதுனே தெரில, உடையவே மாட்டேங்குது. இது ஒரே அடி தான், என் கையால் உடஞ்சிடும். என்னடா இது? ஸோ அந்த சிம்பிளுங்க என்ன என்னால் நடக்க முடியல. ஆமாங்க, என்னை பின்னாடி புஷ் பண்ணுதுங்க. ஸோ அந்த இதை எடுத்துகிட்டு அங்கே போய் ப்ளே பண்ணோம். ஸோ எடுத்துரு. ஐயோ, இப்போ ஓகேங்க. ஓரளவுக்கு பின்னாடி. என்னது இது? நீ குடிச்சு போட்ட ஏதோ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பாட்டில். எப்படி போகிறது? எப்படி கேஸ் வந்தேன்? அடடா, என்ன முட்டு சந்தை தான் இருக்குது. இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. இப்படி தானே கேஸ் வந்தோம்? என்ன போகவே முடியல. மேன், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? போகவே முடியல கேஸ். இதான் வந்தேன், அதுக்குள்ள பழகிய போட்ட. என்னடா இது? இந்த பக்கம் ஒரு வே வந்துச்சு. ஏதோ மேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாட்டை பாட இப்போவும் எங்கே இருக்கான்? அந்த பாட்டை கேட்டு வந்துடுவான். இது ஏதோ பிசாசு வாங்க. எங்கடா அவன்? வரவே இல்லை. ப்ளே பண்ணலையா? ப்ளே பண்ணியாச்சு. அப்படியே மூச்சு தள்ளி சத்துரு, சரியா? எப்படிடா டோரு? அழுகுறாங்க. இதுக்குமா இவன் வெறும் பேபின்னு தான். இதுக்கு மேலே பேபின் பிங்குன்னு சொல்லி ஏதாச்சும் கூட்டணும். ஐயோ, ஹாராக தான் இருக்குது. இவளை பேபின் பிங்குன்னு சொல்லி லவரை கூட்டின்னு வந்துடுவான் போல். என்ன வயசாகுது பையனுக்கு இருக்குது? என்னடா இது? நெட்ஒர்க்கா? நானும் நெட்டில் ஆன் பண்ணால் ஆட் போடுவீங்களே, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ எலிவேட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங். என்னடா இங்கே டோரு வேறு மாதிரி மாற்றிட்டீங்க? கிளாஸ் டோர். என்னங்க இங்கே ஒரு கேமில் என்ன ரேபிட்டோட தலையை திருப்பி பிச்சு அப்படிக்கா போகுது? போய் பார்ப்போம். இங்கே இல்லை ரேபிட்டு. இந்த பக்கம் டோர் இல்லை, பார்த்துலாம். என்ன மொட்டை தலை அங்கே தெரியுது? என்ன பண்ணுற? டோரை ஓப்பன் பண்ணோம். என்னடா ரேபிட்டை எதுக்குடா பிடிச்சி வச்சுருக்க? என்னடா பயமுத்துற? மூஞ்சி நல்லாவே இல்லை. ரேபிட்டு காணுங்க. ஸோ ரேபிட்டை பிடிச்சி வச்சுட்டான். லாக்குடு. அந்த பக்கம் டோர் இல்லைல்ல?
இப்போ எப்படிடா டோர் வந்துச்சு? நீங்களா ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க. அந்த பக்கம் ஒரு டோர் இருந்துச்சு, அதையும் மறைச்சிட்டானுங்க. இங்கே டோரே இல்லாமல் தான் இருந்துச்சு. வாவ் கைஸ், என்ன கைஸ் இது? அந்த அப்டேட்டில் இப்படி இல்லைங்க, புது அப்டேட் ஒன்று சொல்லி விட்டானுங்க பாருங்க. இதுதான் பெருசாக இருக்குது, 2 சைட்லேயும் இல்லை. போனாட்டிலாம் ஒரு சைடு தான், இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ வெண்டிங் மிஷின் ஏதோ இருக்குது. இதெல்லாம் இதுக்கு புதுசாக அப்டேட்டு கொண்டு வந்தாங்கன்னே தெரில. ஸோ ஏதோ அந்த குட்டி சத்தம் சிம்பிளாக போட்டிருக்காங்க. காயின் இருக்குது. இந்த காயின் எதுக்கு கொடுத்தாங்க வெண்டிங் மிஷினுக்கு? ஓ, இதுக்குள்ளே ஃப்யூஸாக மாட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ கண்ணில் பார்த்தா கிடைக்காதா, காசை கொடுத்து வாங்கணுமா? ஸோ நல்ல அப்டேட் தான். C2ல் தான் ஃப்யூஸு விழுந்துரு வாச்செல்லாம் வந்துச்சா, இன்னும் சுற்றிகிட்டே இருக்குது. தம்பி நெல்லுப்பா, எடுத்தாச்சு. ஸோ பிங்க் இந்த பக்கம் நினைக்கிறேன். ஆமாம், பிங்க் இந்த பக்கம். ஸோ பிங்க்கு பைப்பு தான் கொடுத்துருக்கானுங்க. என்னோட ஃப்யூஸ் வெளில தருது. ஆமாங்க, ஃப்யூஸ் வெளில தருது. இந்த மாதிரிலாம் அப்டேட்டை கொண்டு வரீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணணும்ல. ஆனால் பெருசாக இருக்குங்க அப்டேட்டு. ஸோ நல்லா இருக்குண்ணா. ஸோ இது ஹிட் தவிர வாய்ஸ் பேக்கு. ஸோ ஓகே, எங்கடா ஃப்யூஸ்? ப்ளூ ஃப்யூஸ் தான் நினைக்கிறேன். 43 பாஸ்வேர்டு தெரியும். 4390 தானே? ஆமாம், 19 கேட்டுச்சா? ஓகே, இங்கே இருக்குங்க ப்ளூ ஃப்யூஸ். ஏதோ ப்ளூ மாதிரி இருந்துச்சு, சொல்லி கிட்ட போய் பார்த்தேன். ஸோ மாட்டினா பின்னாடி போடுங்க. ஸோ ஃப்யூஸ் அப்படிங்க விட்டாங்க, காணாமல் போயிட்டான்டா. ஐயோ, பிளாக் கலரில் ஆயிடுச்சுங்க ஃப்யூஸு. உடச்சி விடாமல் போனோம். இதில் ஒன்று என்ன பண்ணணுன்னா, அந்த லாக்கர் இது கண்டுபிடிக்கணுங்க. லாக்கர் இந்த பக்கம் அந்த சைடு இருக்குன்னு நினச்சி அந்த சைடே போயிட்டுருக்கேன். 43 4 கீழே 3 1 அந்த 9 7 போட்டோன்னே ஓப்பன் ஆயிடுச்சு. 7ஆ? அந்த நாய் சத்துருப்பான், அதனால் ஈஸியாக பண்ணலாம். ஃப்யூஸ் வெண்டிங் மிஷினில் தான். எனக்கு கடுப்பாகுதுங்க, வெண்டிங் மிஷினில் பாஸ்வேர்டு போகிற வரையும் வெறுப்பாகுது. காயின் எடுப்பா தம்பி, காயின் எடுத்துட்டு போடலாம் பாஸ்வேர்டை. C2 அந்த பட்டனை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணவே முடியலங்க. சென்சிட்டிவிட்டி ஒரு பக்கம் சாயுது, நான் ஒரு பக்கம் சாயிறேன். 2 என்னடா 2டா? C2 வந்துச்சா? எங்கடா வரல? எங்கேயா வரல? வெண்டிங் மிஷின் ப்ராப்ளமா? வரல. என்னங்க பக்காக இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கலாம். இப்போயாச்சும் வந்துடுறேன். C2 ஐயோ 1ஆ? என்னடா சிப்ஸ் பேக்கெட்டை கொடுக்குறீங்க? வெறுப்பாகுதுடா. பயமாக குழந்தை ஏதாச்சும் மந்திரம் போட்டுச்சோ, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு. C2 கீழே ஆல்ரெடி கிடக்குதுங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. என்னடா பக்கு, இதை கூட கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க. இங்கே ஒரு பக்கு, அதுக்கப்புறமா கீழே விழுந்துச்சா சுற்றிகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து போயிடலாம். என்னடா லாக்டா? நான் குட் பை சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் லாக்டு பண்ணிட்டீங்க. எடுத்து விடணுமா? எடுத்துடாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை. அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரம் வரும். எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். நாளைக்கு போட பார்க்குறேன். பாய்.